இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மல்லி மல்லி என்னங்க? ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு அட்வான்ஸ் தான் இந்த முத்தம். என்ன சந்தோஷமா இருக்கீங்க? அதை இங்க வச்சு சொல்ல முடியாது. ரூம்க்கு வா. என்னங்க? இவ்வளவு வேகமா இழுத்துட்டு போறாரு. என்ன விஷயமா இருக்கும்? ஏங்க என்ன சந்தோஷமான விஷயம்? இந்தா நீயே பாரு. என்னங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, இத பாருன்னு சொல்றீங்க? இங்கிலீஷ் தெரியாதா மக்கு? இந்த 2 வார்த்தை தெரிஞ்சா போதும் மல்லி. The loan to be sanctioned very soon. அப்படியா? லோன் கிடைக்க போதா? சத்தம் போடாத, யாருக்கும் தெரியக்கூடாது. நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான இனிஷியல் அமௌண்ட் சாங்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள நாங்க ப்ராஜெக்ட ஆரம்பிக்க போறோம். எப்படி? உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எத்தனை கோவில் சுத்திருக்கேன் தெரியுமா? எத்தனை விளக்கு ஏத்திருக்கேன் தெரியுமா? இப்படி ஏதாவது பண்ணி தானே நீ விஜய கரெக்ட் பண்ணி வச்சிருக்க? கைகாரி. எனக்கு தெரியும் மல்லி, உன்னோட பிரேயர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நாம இத கொண்டாடலாம். குடு. ஏங்க நீ வா. வா. ஏங்க விடுங்க. விஜய் என்ன பண்றீங்க? ஏதாவது சாக்க கிடைச்சா தூக்கி சுத்துறதுதான் வேலை. எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு அலையறாங்க போல இருக்கு. போதும், இறக்கி விடுங்க. மல்லி, நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் என்னன்னு தெரியுமா? என்னங்க? சும்மா கெஸ் பண்ணு. வெண்பா அபார்ட்மெண்ட்ஸ்? நோ. முன்னாடி ஒரு தடவை ரெயின்போ அபார்ட்மெண்ட்ஸ்னு பேர் வைக்கணும்னு சொன்னீங்க. ரெயின்போ? நோ. தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. மல்லி அபார்ட்மெண்ட்ஸ். மல்லி, ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுற? எங்க இடத்துல தாலி கட்டணும்னு முடிவாயிடுச்சு. ஆனாலும் உங்க ரொமான்ஸ் மட்டும் ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பண்றது? ஏன் என் பேர் வச்சீங்க? வெண்பா பேர் வச்சிருக்கலாம்ல. மல்லி, வெண்பா பேர்ல போதுங்கிற அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டேன். உன் பேர்ல தான் எதுவுமே பண்ணல. அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கு. அதனால புதுசா ப்ராஜெக்ட் பண்றப்ப உன் பேர்ல பண்ணலாம்னு முடிவு பண்ணிருந்தேன். உன் பேர்ல ப்ராஜெக்ட் பண்ண முடிவு பண்ண அதிர்ஷ்டம் இப்ப பாரு, உடனே லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம். சூப்பருங்க, வாழ்த்துக்கள். Thank you. மல்லி, எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே வானத்துல பறக்குற மாதிரியே இருக்கு. நீ இப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒவ்வொரு முத்தத்துக்கும் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்னு சென்னை முழுக்க அப்படியே மல்லி அபார்ட்மெண்ட்னு நான் கட்டிக்கிட்டே இருப்பேன். வானத்துல பறந்ததெல்லாம் போதும், முதல்ல வேலையில இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒளிஞ்சு நின்னு பாக்குறியா? திருட்டு கழுத, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏங்க விடுங்க. ஐயோ விடுங்கன்னு சொல்றேன்ல. எங்க இப்படி பண்ணாதீங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. ஐயோ விடுங்க. ஐயோ போதும். ஐயோ விடுங்க. ஒளிஞ்சிருந்தா பாக்குற சாவுடி. இந்த விஜய் எப்பவும் அவ்வளவுதான் கொஞ்சிக்கிட்டே இருக்கான். என் பக்கம் திரும்பவே மாட்டான். கேட்டா நீங்க 2 பேரும் என்னோட 2 கண்ணு மாதிரின்னு டயலாக் தான் விடுறான். ரொமான்ஸ் பண்றதெல்லாம் அவளோட. இந்த ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, மாத்திரை கொடுக்கறது, இது மட்டும் தான் என்னோட. இது மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கேயாச்சும் ஒரு பாண்டிங் வருமா?
முத்தமா கொடுத்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். விஜயோட பெரிய வீக்னஸே அதுதான். இன்னைக்கு அந்த முத்தத்தை கொடுத்து நான் யாருன்னு காட்டுறேன். ஒரு உண்மையான முத்தனா என்னன்னு நான் விஜய்க்கு காட்டுறேன். இன்னைக்கு நான் முத்தம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் விஜய் அவ பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. அப்படி ஒரு முத்தமா இருக்கும். சொல்லுங்க. என்னது ஹாஃப் அன் ஹவர்ல அங்க இருக்கணுமா? கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வந்துடுறேன். சரி, ஓகே. ஆமா அதெல்லாம் பாத்துக்கலாம். இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல. ரேணு, ரேணு என்னாச்சு? ரேணுகா என்னாச்சு? ஏதாவது அடிபட்டுருச்சா? ஏன் இப்படி கவனிக்காம வந்த? நான் வந்தது தப்பா விஜய்? புருஷனை பார்க்க பொண்டாட்டி வந்தா இப்படியே அடிச்சு கீழே தள்ளுவீங்க? எனக்கு நீ வருவேன்னு எப்படி தெரியும்? நான் போன் பேசிக்கிட்டே வந்தேன், நீ திடீர்னு முன்னாடி வந்துட்ட. விஜய், எனக்கு கால்ல அடிபட்டுருச்சு, வலிக்குது. ஐயோ, எனக்கு ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. சரி, பரவாயில்ல, நான் அதை கேன்சல் பண்றேன். நீ வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். ஏங்க இதுக்கெல்லாம ஹாஸ்பிடல் போவாங்க? நீங்க உங்க அப்பாயின்மெண்ட்ட பார்க்க போங்க, நான் அக்காவை பாத்துக்கிறேன். உமிய சட்டியில வறுத்து அப்படியே அடிப்பட்ட இடத்துல உத்தரம் கொடுத்தா எந்த வலியா இருந்தாலும் சரியாயிடும். நான் பாத்துக்கிறேங்க. சரி, நீ பாத்துக்கோல மல்லி, நான் போலாம்ல? தாராளமா போயிட்டு வாங்க. இப்ப நீங்க போகாம உங்க வேலைக்கு எடுத்துக்கிறத அக்காவே ஒத்துக்க மாட்டாங்க. அக்காவை நான் பாத்துக்க மாட்டேனா? சரி ரேணுகா, டேக் கேர். நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். பாத்து. அக்கா, நான் உங்களுக்கு ஒத்தரம் கொடுக்கறேன். அவ்வளவு வேகமா எதுக்கு வந்தீங்க? ஓ, ரொமான்ஸ் பண்ணவா? என்னைக்குமே பழம் தானா கனிஞ்சு வரணும். புகை போட்டு பழுக்க வைக்கணும்னு நினைச்சா இப்படிதான். பாருங்க, கீழே விழுந்து கால் அடிபட்டுருச்சு. அக்கா, ஒத்தரம் மட்டும் போதுமா, இல்ல குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ஏதாவது குடுக்கட்டுமா? கால்ல அடிபட்டிருக்கு, எதுக்கு குடிக்க ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குற? வயித்துல இருந்து புகை வர மாதிரி இருக்கே, அதுக்காக கேட்டேன். இவ எனக்கு எந்த நல்லதும் நடக்க விட மாட்டான். இவளை வச்சுக்கிட்டு விஜய் லவ் பண்ணணும்னு நினைக்கிறது கட்டுச்சோத்துல பெருச்சாலியை வச்சு கட்டுறதும் ஒண்ணுதான். அக்கா சொல்லுங்கக்கா. என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு விஜய் கையால தாலி கட்டிக்கணுமா? இன்னும் நிறைய பாப்படி. நானே அடிபட்டுருச்சுன்னு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு கொஞ்சமாச்சும் பதட்டப்படுறாளா? நக்கலா சிரிக்கிறா. ஒத்தனை போட்டுருவோமாங்கிறா. எல்லாரும் ஒத்தனை கொடுப்போம் தான் சொல்லுவாங்க. இவன் மட்டும் ஒத்தனை போட்டுருவோமான்னு கேக்குறான். என் மல்லி, என் வலிலாம் உனக்கு விளையாட்டா இருக்குல்ல? இருக்கு இரு. என்ன ரேணுகா, என்ன தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? எல்லாம் அந்த மல்லிதான். அவதான் என்ன இப்படி தனியா புலம்பு விட்டுட்டான். உன் புருஷன் விஜய் அவளை கூப்பிட்டு பேசி சமாதானம் பண்ணி வச்ச மாதிரில இருந்துச்சு. அதுக்கப்புறமாவுமா அவ உன்னை புலம்ப விடுறா? விஜய் இருக்கும்போது ரொம்ப பாலிஷா தான் பேசுவான். ஆனா விஜய் இல்லாதப்போ வேற மாதிரி நடந்துக்கிறான். குத்தலா பேசுறான், கிண்டலா பேசுறான், வேற ஒன்னா நடந்துக்கிறான். சரி, இப்படி இருக்கிறவ எப்படி உங்களோட கல்யாணத்தை அவ நடத்தி வைப்பா? கல்யாணத்தையா? அவளா? அவ என் காரியத்தை கூட ஒழுங்கா நடத்த விட மாட்டான். அவளை சும்மா விடுறதா இல்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை ஏதாவது பண்ணின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், அவசரப்பட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. அவ உன் கூட ஒரு கேம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கா. நீயும் அந்த கேம அவ போக்கிலே போய் விளையாடிட்டு இரு. கவனமா இருந்து கல்யாணத்தை மட்டும் நீ முடிச்சிரு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். தேங்க்யூ ராஜி. ஆமா, விஜய் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க சொன்னேனே, தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சிருச்சே. என்னாச்சு? முன்னாடி ஒரு தடவை
ரெயின்போ அபார்ட்மெண்ட்ஸ்னு பேர் வைக்கணும்னு சொன்னீங்க. ரெயின்போ? நோ, தெரியலங்க, நீங்களே சொல்லுங்க. மல்லி அபார்ட்மெண்ட்ஸ். இவ்ளோ தூரம் நடந்திருக்கா? அதான் ஆளு பயங்கர குஷியா இருக்கானோ. என்னடா 5 லட்சம் 10 லட்சம்னு கேட்டவன் மதிக்காம தெரிஞ்சிட்டு இருக்கானே நினைச்சேன். இப்படி ஒரு வேலை நடந்துட்டு இருக்கா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு ராஜி, நான் சொன்னேன்னு தெரிய வேண்டாம். நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே? டீல். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, நான் வரேன். பாத்து பாத்து. என்ன ரொம்ப வீங்கி இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவ்வளவு வீங்கி இருக்கா? எதுக்கு இப்படி கத்துறீங்க? அவளு வேகமா வந்து மோதி விழுந்தா வீங்காம என்ன செய்யும்? மெதுவா வைக்கிறேன். என்ன பண்ற? மெதுவா வைக்கிறேன். என்ன பார்த்து வை. என்ன பிரஷர் கொடுத்து வச்சாதான் சீக்கிரம் ஆறும். குடுக்குற ஒத்தடம் அடிப்பட்ட வலியோட பயங்கரமா இருக்கு. தாங்கிக்கோங்க, அப்பதானே கல்யாணத்தன்னைக்கு வீக்கம் இல்லாம இருக்கும். அம்மா, எதுக்கு அப்படி வேகமா போய் அவர் மேல மோதி விழுந்தீங்க? இப்ப அது ரொம்ப முக்கியமா? எதுக்கோ வந்தேன், மோதி அடிபட்டு விழுந்துட்டேன். பேசாம ஒத்தட வை. இந்த மாதிரி நான் ஒரு தடவை மோதினேன். அப்ப அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் என்ன பக்கத்துலயா இருந்தேன்? சொல்லு. நான் அப்படியே நடந்து வந்து அவர் மேல மோத. வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். நீ சொல்றங்கிற பேர்ல என்ன காண்டாக்குவ. வேண்டாம் வேண்டாம். கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் ரொமான்ஸ்ல எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இதே பழைய ரேணுகாக்காவா இருந்தா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப மட்டும் என்ன நான் புதுசா வானத்துல இருந்து குதிச்சா வந்திருக்கேன்? குறுக்க பேசாம நான் சொல்றத கேளுங்களேன். நானும் இப்படிதான் இதே மாதிரி வேக வேகமா ஏதோ ஒரு வேலையா போனேனா அப்ப அவர் அந்த பக்கத்துல இருந்து சட்டுன்னு வந்துட்டாரு. நான் அப்படியே அவர் மேல மோதிட்டேன். அவர் உயரத்துக்கு நான் நேரா ஹார்ட்ல போய் மோதினேன். ஹார்ட் கிட்ட முகம் பட்ட வேகத்துல அப்படியே சாஞ்சு கீழே விழ போனேனா மனுஷன் அப்படியே என்ன தாங்கி புடிச்சுக்கிட்டாரு. ராட்னத்து மேல சுத்தாத குறையா வீடு முழுக்க சுத்தி ஷோ, அத நினைக்க நினைக்க வெக்க வெக்கமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ரொமான்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அக்கா, என்னக்கா இப்படி உட்கார்ந்திருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். உன் அக்காக்கு அடிபட்டுருச்சு. மல்லி, அடிபட்டுருச்சா? நீ சும்மா இருக்க மாட்டியா? அக்கா, எங்க அடிபட்டுச்சு? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல நிஷா, ஒண்ணு இல்ல. சும்மா இரு நீ. அக்கா, என்ன இப்படி வீங்கி இருக்கு? அது லைட்டா தான், ஒண்ணு இல்ல நிஷா. அக்கா, உன்னை ஷாப்பிங் கூட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு முடியாது போல இருக்கே. நிஷா, எல்லாமே கேட்டேன், எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்கலையே. மல்லி, என்ன மல்லி, என் அக்காக்கு அடிபட்டிருக்கு, நீ வெறுப்பேத்துறியா? எப்படி அடிபட்டுச்சுன்னு கேளுன்னு சொன்னது ஒரு குத்தமா? அக்கா வச்சு தங்கச்சியாச்சு. எப்படியோ போங்க, நான் எதுக்கு இடையில. இவ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கா நிஷா. நக்கல் நையாண்டி எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ கிடக்குறாக்கா, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்க. உன் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு அப்புறம் மொத்தமா அவளுக்கு முடிவு கட்டிடலாம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. சரி, ஷாப்பிங்லாம் இன்னைக்கு போக வேண்டாம். அப்பா கிட்ட சொல்லி புடவை கடைக்காரரை இங்கே வர வைக்கிறேன். சரியா? நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். இந்த மல்லிதான் எல்லாத்தையும் சொல்லி கெடுத்து விட்டுட்டான். நாகு, இதோ வரேன். நாகு வாமா, உட்காரு சிவா. வணக்கம் மேடம். அப்பாடா. வாங்க. நாகு, சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் பத்தி சொன்னேன்ல. இவர்தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட நமக்காக பண்ணி தர போறவர். அதுக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை நீ நேரடியா கேட்டுக்கோ. அதுக்கப்புறம் நான் தான் எல்லாம் முடிவெடுத்தேன்னு என்ன சொல்லாத. அதுக்காக தான் அவரை நான் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். கேளுங்க மேடம், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல இவதான் இவரோட பொண்ணுன்னு நிச்சயமா கண்டுபிடிச்சிட முடியுமா? அதெல்லாம் 100% துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிஎன்ஏ டெஸ்ட ஐநா சபையை ஏத்துக்குது.
டிஎன்ஏ டெஸ்ட் முடிவை கோர்ட்டே ஏத்துக்கும். என்ன சிவா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். அடுத்த டவுட் ஏதாவது இருந்தா கேட்டுருமா? டெஸ்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? சம்பந்தப்பட்டவங்க உங்க லேபுக்கு வரணுமா? அதெல்லாம் வரவே தேவையில்ல. நேரா வீட்டுக்கே போய் வேற எதுக்காவது பிளட் டெஸ்ட் எடுக்கிறதா சொல்லி அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம். என்ன சிவா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படியும் பண்ணலாம் மேடம். சரி, இதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும்? நாகு, நான் எல்லா லேப்லயும் விசாரிச்சுட்டேன். ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 15,000 ரூபாய், 2 டெஸ்ட்டுக்கு 30,000 ரூபாய். தம்பி மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட பண்ணினா அதுல ஒரு 5,000 ரூபாய் குறையும். என்ன சிவா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். ரிசல்ட் வர எத்தனை நாள் ஆகும்? அதையும் நான் விசாரிச்சுட்டேன். அது வந்து மேக்ஸிமம் ஒரு 15 நாள் ஆகும், அவ்வளவுதான். என்ன சிவா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா மேடம், மேக்ஸிமம் 15 நாள் தான் மேடம். ஓ, அத குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கல்யாணம் நெருக்கத்துல இருக்கு. 15 நாள்லாம் இதை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்ல 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 நாகு, அதெல்லாம் நான் நல்லா விசாரிச்சுட்டேன். 15 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டே வராதான். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்க நாகு. அதான் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்றீங்க. அப்புறம் அவர்கிட்ட என்னத்த கேக்குறது? ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி சரி, நான் எதுவும் பேசல, நீயே கேட்டுக்கோ. அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே சார், இதுக்கு மேல நான் என்ன சார் சொல்றதுக்கு இருக்கு? என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. குழம்பாத நாகு. இந்த பாரு, நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும்தான். இதையும் விட்டோம்னா நம்மளால நிரூபிக்க முடியாது. அண்ணா, நான் எதுக்கு யோசிக்கிறேன்னா... ஐயோ, நீ பண விஷயத்தெல்லாம் கவலைப்படாத, அது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஓகேன்னு மட்டும் சொல்லு, இன்னைக்கே ப்ரொசீட் பண்ணிடலாம். சரி, வேற என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்களே பண்ணிடுங்க. இத பத்தியா, இப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் ஓ முன்னாடியே டெக்னீஷியனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரினா அது என்னமோ எனக்கு சரியா படலமா பாத்துக்கோ நீ, அவ்வளவுதான். நாளைக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கிய என்ன திட்டணும் இல்ல, அதானே உன் நோக்கம். சரிண்ணே, உங்களுக்கு தெரியாததா? நான் படிக்காதவ, எனக்கு என்ன தெரியும்? நீங்களே பண்ணிடுங்க. சரி சிவா, நீ வேலையை ஆரம்பிச்சிரு சிவா. சார், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை சார். உனக்கு ஒரு பிரச்சனையா? என்ன பிரச்சனை சொல்லு, தீத்துருவோம். சார், நீங்க முன்னாடி சொன்னப்போ ஏதோ தெரிஞ்சவங்களுக்கு பண்ணணுமோன்னு நினைச்சேன் சார். இப்பதான் தெரியுது நீங்க ஏதோ சிக்கலான பிரச்சனையை சொல்றீங்கன்னு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார், நீங்க வேற யாராவது வச்சு பண்ணிக்கலாம். இரு 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 என்ன சிவா, இங்க பாரு, நீ வெறுமனே டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுக்கல, ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த போற. நீ ஹீரோ ஆக போறியா? இங்க பாரு, நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. ஒருத்தனோட வைஃப் இறந்து போச்சு, அதனால அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணா. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் மாதிரியே இருக்கிற இன்னொரு பொண்ணு திரும்ப வந்து நான் தான் இறந்து போன வைஃப்னு சொல்றா. அவ எப்படி செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? நீ இப்போ அந்த ரேணுகாவா நடிக்க வந்தவளோட ரத்தத்தையும் அவளோட அப்பனோட ரத்தத்தையும் எடுத்து அத நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். வெரி சிம்பிள். சார், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சார். ஆனா இதுல நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஒருத்தரோட சம்மதம் இல்லாம அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவே கூடாது சார். அப்படி எடுத்தா அது சட்டப்படி தப்பு சார். ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நீ சொல்ற விஷயம் எனக்கே தெரியலன்னா எப்படி அவங்களுக்கெல்லாம் தெரியும்? சரி, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். தபார், என் வார்த்தையை நம்பி நீ தைரியமா இறங்கலாம். தம்பி, அண்ணன் சொல்றது உண்மைதான். நீங்க பண்ற இந்த உதவியில ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு. சார், நான் பண்ணி தரேன் சார். ஆனா ஏதாவது பிரச்சனைனா பாத்துக்கோங்க சார். ஐயோ, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். தபார், நீ எங்களுக்கு பெரிய உதவி பண்ற, நான் உன்னை நிச்சயமா பாத்துப்பேன். ஆமா, தம்பி சம்மதிச்சிருச்சு. ஆனா எப்படி அவங்களோட ரத்தத்தை எல்லாம் எடுக்கிறது? ஐயோ, அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் அவங்க கிட்ட எல்லாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லேப் ஓபன் பண்றான், அங்க 100 பேருக்கு பிளட் டெஸ்ட் ஃப்ரீன்னு சொல்ல போறேன். எல்லாரும் கொடுப்பாங்க. அப்ப அந்த கதிரேசன்? ஐயா, அந்த கதிரேசனை பத்தி உனக்கு தெரியாது. அந்த ஆளு ஓசில டெஸ்ட் பண்றாங்கன்னா உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவான். எப்படியோ இந்த விஷயத்திலயாவது பிரச்சனை வராம நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க. ஐயோ, இது நம்மளோட பிரம்மாஸ்திரம், இது மிஸ்ஸே ஆகாது, நீ கவலைப்படாத, விடு பாத்துக்கலாம். சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். நீங்க எப்ப எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார். நான் கிளம்புறேன் சார். ரைட், நான் வரேன். சரி, வரேன் மேடம். நான் விட்டு வந்துடுறேன், வரேன்.
ஹாய் விஜய். ஏய் குணா. சார் வணக்கம் சார். வாங்க. என்ன குணா, நம்ம பழைய சிப்பாயை புடிச்சிட்டு வந்துட்ட போல இருக்கு. இவர்தான் நமக்கு செட் ஆவார் விஜய். எனக்கும் அண்ணன் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இடையில கொஞ்சம் சரக்காயிருச்சு போல, அதான் அண்ணனுக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்தேன். இப்ப சரக்குலாம் தொடுறது இல்ல சார். அப்படியா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சு சீக்கிரமா வீடு வாசல்னு செட்டில் ஆகுங்க. சரிங்க சார். சரி, பூமி பூஜை எல்லாம் பண்ண வேண்டியது பண்ணிடலாம் சார். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு யோசிங்க. சரிங்க சார், நான் வேலையை ஆரம்பிச்சிடறேன் சார். சரி, என்னன்னு பாக்குறேன். சரி பாருங்க விஜய். கந்தசாமியான அந்த ப்ராஜெக்ட்க்கு மேஸ்திரியா இருக்கலாம்ல, உனக்கு ஓகே தானே? நல்ல மனுஷன் தான், வேலைலாம் நல்லா தெளிவா தான் இருக்கும். குடிக்க அடிக்ட் ஆயிட்டா அதை ஒட்டி கொஞ்சம் கெட்ட பழக்கலாம் வந்துரும்ல, அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம கிட்ட வேலை பார்த்தவரை நாமளே நம்மளனா எப்படி? குணா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாப்பிள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க சொல்லுங்க. இப்ப எங்க இருக்கீங்க மாப்பிள? நான் உங்களை பார்க்க முடியுமா? நான் இப்போ என்னோட பிசினஸ் விஷயமா வெளியில இருக்கேன், இப்ப பார்க்க முடியாதே. சரிங்க மாப்பிள, நான் போன்லயே விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நான் பணம் கொடுக்கல் வாங்கல் தானே பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்துச்சு மாப்பிள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.